No problem. அப்படியே பண்ணு அப்படியே கொண்டு வந்து அப்படியே சைடில் பார்த்து இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் அருட்தந்தை எம் அந்தோணி சாமி அவர்களின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவ கடன் ஒழிவதாக. இறைவனிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற பேரின்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. பதிலுரை இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவீர். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமண் ஒப்புக் கொடுங்கள். பதிலுரை உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. பதிலுரை தூதரும் உம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்ப்பாராக. பதிலுரை இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமண் ஒப்புக் கொடுங்கள். பதிலுரை பாட்சி ஆண்டவர் இவருக்கு அளித்திருப்பீரே. ஒளி பெருக அவர் இறைவாவும் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக
சேர்ந்திடுக பூவில் நீலம் அவர் நினைவில் நீலைத்திடுக. கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர் தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கம் இருந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் அருட்தந்தை எம் அந்தோனி சுவாமி அவர்களின் ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, உமது நன்மை தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீதி உலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்து இவற்றுக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து உம் அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரர் அருட்தந்தை அந்தோனி சுவாமி அவர்களோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்ந்து இறங்கும் அடியார் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கு இறை மக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல உமது இரக்கம் இவரை மறு உலகில் வானதூதரின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். நித்திய இளைப்பாற்றவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. நித்திய இளைப்பாற்றவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. நித்திய இளைப்பாற்றவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. நித்திய சமாதானத்தை இளைப்பார்வாராக. ஆமென். மனமிறங்கி ஆண்டவரே, இன்ப சாந்தி தாரும், இன்ப சாந்தி மாமா ஒரு பையன் கை 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 கால் அவர்களை சேரும், இவர்களை சேரும் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் மீது
கயிறு விடுறா கயிறு மரணம் வருவரை மனிதன் நல்வானோ தருணம் இதுவென
அருட்தந்தை எம் அந்தோணிசாமி அடிகளார் குருத்துவ வாழ்விலே 43 ஆண்டுகள் வாழ்ந்து சாதனை படைத்தவர். அவரது நல்லடக்க திருப்பலியை நாம் பார்த்தோம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள். எந்த அளவிற்கு அவர் மக்களை அன்பு செய்து வாழ்ந்தார் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். கல்லறை தோட்டத்திற்கும் ஏராளமான மக்கள் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி சென்றார்கள். தந்தை செய்த எல்லா நல்ல காரியங்களுக்கு இறைவன் முடிவில்லா மோட்ச வாழ்வை தருவார் என்று நாம் நம்புவோம். தொடர்ந்து நாம் அவருக்காக ஜெபிப்போம். நலியோருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு பெருமான் மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 40வது வசனத்தில் சொன்னது போல, நாடி வந்து தேடி வந்தவருக்கெல்லாம் தன்னிடம் இருந்ததை அனைத்தையும் கொடுத்து கொடை வள்ளலாக வாழ்ந்து இன்று எங்களை விட்டு பிரிந்து போன எங்களது அன்பு பெரியப்பா அருட்தந்தை எம் அந்தோணிசாமி அவர்கள் நமக்கெல்லாம் கொடுக்கும் மக்களாக வாழ வேண்டும் என்ற பாடத்தை விட்டு சென்றிருக்கிறார். இன்று அவரது இழப்பு எங்களது சொந்தத்திற்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவர் முன்னோடியாக இருந்து என்னையும் எனது சகோதரர் அருட்தந்தை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களையும் நல்ல வழியில் வழிநடத்தி எங்களை உருவாக்கி இருக்கிறார். நான் அவருடைய வழிநடத்துதலால் நல்ல ஒரு குருவாக பிரான்சிஸ்கன் கப்புச்சியன் சபையில் அருட்தந்தை சுந்தர், நான் கும்பகோணம் மறை மாவட்டத்தில் சிவபுரம் என்ற ஒரு சிறு கிராமத்தில் ஆன்மீக குருவாக இருந்து பணியாற்றி வருகிறேன். தந்தை அவர்கள் மிக மிக பாசமானவர், அன்பானவர், அனைவரோடும் அன்போடு பண்போடு பழகி அநேக மக்களை சம்பாதித்திருக்கிறார். ஒரு குருவாக, ஒரு அருட்சகோதரியாக அழைக்கப்பட்ட அனைவருக்குமே அழியாத சொத்தாக இந்த உலகத்தில் இருப்பது வேறு எதுவும் அல்ல, மக்கள் சொத்து தான். மக்களுடைய ஆன்மாக்களுக்கு ஈடேற்றம் அடைய நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி அந்த அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் அருமை சீடராக எமது பெரியப்பா அருட்தந்தை அந்தோணிசாமி அவர்கள் அநேக மக்களுக்கு புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறார். புண்ணியம் செய்து இன்று இந்த உலகில் உள்ள அனைவருமே அனைத்து குருக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். தமிழ் இலக்கிய நூல் கூறுவது போல, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்ற தமிழ் இலக்கிய பாடலுக்கு இணங்க அவர் நல்லவர் ஒருவர் வாழ்ந்ததனால் எத்தனையோ மக்களுக்கு உதவிகள் செய்து புண்ணியம் செய்து வாழ்ந்தார். எனவே நாமும் நமது வாழ்க்கையில் புண்ணியங்கள் செய்த வேண்டும். நம்மால் இயன்றவரை நல்லவர்களாக வாழ்ந்து நன்மைகள் செய்து மடிய வேண்டும். அப்படி வாழ்ந்தவர்கள்தான் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இறப்பு ஒரு இழப்பு அல்ல, மாறாக விண்ணகத்தில் ஒரு பிறப்பு என்ற கத்தோலிக்க விசுவாசத்திற்கு இணங்க இன்று எமது தந்தை அருட்தந்தை அந்தோணிசாமி அவர்கள் விண்ணகத்தில் பிறந்துள்ளார். விண்ணகத்தில் இன்று முதல் விண்ணகத்தில் எங்களுக்காக வேண்ட இருக்கிறார், எங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றார். அவருடைய ஜெப உதவியை பெற்று நாங்கள் அனைவரும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் அருள்வளத்தையும் பொருள்வளத்தையும் அதிகமாக பெறுவோம் என்ற நம்பிக்கை விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. நன்றி. உடன் பிறந்தவர்களில் ஒருவன் நான். பெற்றோர் வழியாக அல்ல, அவருடைய செயல்கள் வழியாக நான் உடன் பிறந்தேன். எனது அண்ணன் மறைந்து விட்டதாக நான் கருதவில்லை. அவர் விட்டு சென்ற பணிகளை நான் எவ்வாறு செய்வது என்பதை எல்லோரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றேன். ஏனெனில் மனிதன் தோன்றியது மறைவதற்கல்ல, தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று வள்ளுவன் சொன்னது எனது அண்ணன் அருட்பணி எம் அந்தோணிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அவர் வசதி வாய்ப்புகளை தேடியவர் அல்ல, வறியவர்களை தேடி வாடியவர்களை நாடி அவர்களை தன் கரத்தால் தொட்டு தூக்கி பணியாற்றிய ஒரு நிகழ்வை என் வாழ்க்கையில் கண்டவன் நான். என்னோடு எனது ஊரில் தோன்றி பிறந்து வளர்ந்து இருந்தாலும் இன்று என்னுடைய நடைமுறைகள் இந்த அளவிற்கு இருக்கின்றது என்றால் அவருடைய படிப்பினைகள் தான் என்னை இவ்வாறு பயிற்றுவித்தது. நான் ஒரு காவல்துறையில் இருந்தும் என்னை கட்டுப்பாட்டோடு வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்த ஒரு உடன்பிறப்பை நான் கண்டதில்லை. பல நெருக்கடி நேரங்களில் எனக்கு பல்வேறு வகைகளில்
பொருளாதார உதவி அல்ல, மன உதவி, மாற்று உதவி இவைகளை தந்து வழிநடத்தியவரை போல் நானும் வாழ்வதற்கு மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை இன்றிலிருந்து தொடங்கவிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். சுபேதார் மேஜர் அமல்ராஜ், ஃபாதர் எம் அந்தோனி சுவாமி நல்லவர், அன்பானவர், அருமையானவர். அவர் அந்தோனியார் போலே அவர் வாழ்ந்தார். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முடிக்கவில்லை, எழுது கொண்டே உள்ளேன். உண்மையிலேயே நல்ல மனிதர், சிறந்த மனிதர் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்துள்ளேன். வேளாங்கண்ணி மாதா போல் அவரையும் வேளாங்கண்ணி மாதாக சென்று கொண்டே உள்ளேன். மாதம் நான் காரில் வாரில் இருந்த போதும் சரி, அந்த பொழுதும் ஃபாதரை பார்ப்பேன். நல்லவர், சிறந்தவர் என்பதை உண்மையாக இது உண்மை. இயேசுவுக்கு புகழ், மரியை வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். நாங்கள் இருக்கஞ்சேரி பங்கில் உச்சமார்க்கன் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். என்னை போல் நிறைய பேருக்கு ஃபாதர் இருக்கும்போது வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய நன்றி மறப்பது நன்றென்று, நன்றில்லது அன்றே மறப்பது நன்று. அந்த திருக்குறளுக்கு ஏற்ப அவர் நிறைய பேர் நன்றி இல்லாமல் இருந்தால் கூட அவங்க பரவாயில்லன்னு சொல்லி மன்னிச்சு அவர்கள் மேலும் மேலும் உயர அவர்களுக்கு உதவி செஞ்சார். நிறைய பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உதவி செஞ்சார். நிறைய பேர் ஃபாதராக உதவி செஞ்சார். பல நன்மைகளை பங்கு மக்களுக்கும் அவர் பணிபுரிந்த இடங்களில் ஆசிரியர்களுக்கும் ஆயம்மாக்களுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் அதிகமான உதவி செஞ்சார். அவருடைய இறப்பு இன்று எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கிறது. அவருக்காக, அவருடைய ஆன்ம சாந்திக்காக அனைவரும் வேண்டிக் கொள்வோம். அற்புதராம் இயேசுவுக்கு புகழ். பாரி இறந்தபோது ஆவும் பூவும் அழுதன. நாம் கண்டதில்லை பாரியை. கடை 7 வள்ளல்களில் ஒருவனான் பாரியைப் போல இம்மண்ணகத்திலே மனித நேயத்தோடு மக்களுக்கு பற்பல உபகாரங்கள் செய்து எல்லோரையும் அன்பால் ஈர்த்தவர் அந்தோணிசாமி அடிகளார் அவர்கள். அவர்களுடைய கரங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். சென்றவர்களுக்கு இல்லை என்று கொடுக்கும் தயாளம் உள்ளம் கொண்டவர். நான் இந்த இடத்தில் நிற்பதற்கு கூட தந்தை அவர்கள்தான் காரணம். நான் எருக்கஞ்சேரியில் உள்ள டொன் போஸ்கோ மெட்ரிக் பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக பணியாற்றுகின்றேன். கடந்த 2002 அன்று மே 1ஆம் தேதி என் தந்தையார் இறந்த பொழுது எனக்கு அந்த நாள் முதல் தந்தையாகவும் நல்ல ஒரு ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் எல்லா வகையிலும் எனக்கு மட்டுமல்ல என் போன்ற எளியோர்களுக்கு பல வகையிலும் இன்று உதவி செய்த அந்த ஒரு தியாக தீபம் அணைந்து விட்டது. ஆனாலும் கூட அவருடைய உதவியை பெற்று நாம் எத்தனையோ பேர் நல்ல நிலையில் இருக்கின்றோம். அவரை நாம் உண்மையாக நேசித்தோம் என்றால் அவரை போல ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு உதவும் உள்ளம் படைத்தவர்களாக, அவரை நினைத்து அவருக்காக என்றும் ஜெபிப்பவர்களாக நாம் மற்றவர்களுக்கு உதவும் கரமாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் அவரிடத்தில் கொண்ட அன்பிற்கும் நன்றிக்கும் அடையாளம். இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறேன். நன்றி. அருட்தந்தை எம் சாமி அவர்கள் ஒரு புனிதர் என்றே நாம் அவரை கருதலாம். ஏனென்றால் அநேக உதவிகளுக்கு அவர் சொந்தக்காரர். எங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையும் அறிந்தவர். நாங்கள் யாரிடமும் யாரிடம் செல்கிறார், அவரிடமே எங்களுடைய கஷ்டங்கள் குறைகளை சொல்லும் பொழுது அவர் அதற்கேற்ற நல்ல ஆலோசனையை வழங்கி எங்களை வழிநடத்தி எங்களுக்கு ஆசிரியர் கூறுவார். எங்களுக்கு ஒரு ஆன்மீக தந்தை மட்டுமல்ல, ஒரு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து எங்கள் வழிநடத்திய அந்த மாபெரும் மனிதர் என்று இந்த உலகை விட்டு பிரிந்தாலும்
அவருடைய நினைவுகளோடு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். அவருடைய ஆத்மா நித்திய இளைப்பாற்றடைய தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சார், நான் கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் முன்னாடி படித்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் வந்து அங்கீகாரம் ரத்தாயிடுச்சு. அதனால் ஒரு தடவை ஃபாதர் பார்க்க வந்தேன். ஃபாதர் சொன்னார், அதெல்லாம் கேன்சல் ஆகிடுமா, நீ இப்போ திரும்ப போய் 2 வருஷம் படி அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், 35 வயசு ஆயிடுச்சு ஃபாதர், இதுக்கு மேலே என்ன படிக்கிறதுன்னு. குழந்தைங்க ABCD படிக்கும்போது நீ உட்காந்து படிங்க, கொஞ்சம் நகைச்சுவையாக சொன்னார். படித்து முடிச்சுட்டு வா, கண்டிப்பாக உனக்கு நான் வேலை போட்டு தரேன்னாரு. அதே மாதிரி எனக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து எங்கள் குடும்பம் வந்து ஒரு முன்னேற்ற நிலையில் இருக்கிறதுக்கு காரணம்னா அவர் தான். அப்புறம் என் பையன் வந்து லைலா கல்லூரியில் சேர்த்துக்காக ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டோம். அவர் சொன்னார், ஆர்சிக்கு இல்லாத பிள்ளைக்கு அது எப்படி நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதுக்காக அவர் வந்து ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டார். பையன் வேறு இடத்துல சேரன்னு சொல்லும்போது, இல்லை லைலா காலேஜில் அவன் படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ பெரிய மனிதர். அவரே அந்த காலேஜுக்கு வந்து அவர் அந்த பையனுக்கு கண்டிப்பாக சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம ஆர்சி மாணவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அது ரொம்ப என்னால் தாங்கவே முடியல. எவ்வளோ பெரிய மனிதர் அவ்வளோ வேலையை விட்டுட்டு வந்து கேட்டிருக்காருன்னா, உண்மையிலுமே அவர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு பாசானத்தில் இருக்கிறார் அவர். நன்றி. எங்கள் பெரியப்பா வந்து எங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்து எங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த ஒரு காரியம் பண்ணாலும், எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் எங்கள் குடும்பத்தில் வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் பண்ணவே மாட்டோம். அந்தளவுக்கு எங்கள் பெரியப்பா வந்து எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாங்க. எப்போவும் எங்கள் பெரியப்பா எங்களுக்காக விண்ணகத்துலேருந்து எங்களுக்காக வேண்டிப்பாங்கன்ற நம்பிக்கையோட ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் சங்கனோட நாங்கள் ஆக்சுவலாக இந்த கடைசி இறுதி ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு எல்லோரும் வந்தோம். எங்கள் அண்ணன் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிறாரு, ஃபாதர் அகிலன். அவர் ரோமில் இருந்து அவரும் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அவரால் வர முடியாத சுச்சுவேஷனில் அவரும் வரல. இல்லை அவரும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருந்திருப்பார். எங்கள் பெரியப்பாவால் உருவான குடும்பங்கள், எங்கள் பெரியப்பாவால் உருவான சாமியார்கள் சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்த கடைசி சாவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மக்கள் அவருக்கு நன்றி செலுத்த வந்தாங்கன்ட்டு. எல்லாருமே வந்து ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் இங்கேருந்து கிளம்புனாங்கன்றது உண்மை. அதுவே கடவுள் அவங்க பண்ண செயல்களை வந்து அதுவே வெளிப்படுத்துனது என்று தெரிஞ்சுக்கலாம். பெரியப்பா, வி லவ் யூ, மிஸ் யூ பெரியப்பா. எனக்கு அந்த தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். நீ சொல்ற அவங்க கூடயே கேக் வெட்டினேன். நான் வந்து புல்லட் செலக்ட் பண்ண அன்னைக்கு புல்லட் ஆசீர்வாதம் பண்ணதே அந்த தாத்தா தான். ஐ லவ் யூ ஐயா, ஐ மிஸ் யூ. ஹாய். ஐயா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இறந்து போனது வந்து என்னோட தாத்தா தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்றது வந்து எங்கள் தாத்தாவை பார்த்து தான் எல்லாருமே கற்றுக்கணும். பொதுவாக வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு தான் அவங்க வந்துட்டு நிறையா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் என் தாத்தா அப்படி இல்லை, எல்லாரையுமே ஈக்குவலாக பார்ப்பாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது மோஸ்ட் ஆஃப் த ப்ரீஸ்ட் கிட்ட பார்க்காத ஒன்று. அவரை பார்க்கறதுக்காக இவ்வளோ கூட்டம் வந்தாங்க. அதை பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளும் சாகிறப்போ 4 பேர் கூட இருந்து அழுவணும், புதைக்கிறப்போ பார்க்க முடியலேன்னு ஏங்கின நிறையா பேர் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இறக்குறப்போ அந்த மாதிரி எல்லோரும் பார்க்கணும், அந்த மாதிரி நம்ம வாழணும், எல்லாருக்கும் உதவணும். தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. பரவாயில்ல, ஆண்டவருக்கு வந்துட்டு எங்கள் தாத்தாவை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் தாத்தாவை தான் தெய்வமாக வாழ்வாங்க. எல்லாரோட ஆசிரியம் வேண்டுதலையும் நிறைவேற்றுவாங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ.
சார் நான் ஃபாதர்ண்ட ஒரு 16 வயசுலேருந்து ஃபாதரோட வளர்ந்து வந்தேன். நான் செங்கற்பட்டுக்கு பக்கத்தில் மறைமலை நகர்ன்ற ஏரியாவில் இருக்கேன். அவர் எங்களுக்கு பங்கு தந்தையாக 7 வருஷம் மறைமலை நகருங்க அண்ணன் மெல்ரசாபுரத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றியிருந்தாருங்க. பங்கு தந்தையாக பணியாற்றும் போது அவர் கையில் நான் 16 வயசுலேருந்து அவர்கிட்ட வளர்ந்தேன். எனக்கு கல்யாணம் எல்லாத்துக்கும் அவர் தான் நடத்தி வச்சாங்க. நடத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாம்பரம் வந்தாங்க. தாம்பரத்தில் அங்கே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் அங்கே 2 வருஷம் இருந்தாங்க தாம்பரத்தில். அதுக்கப்புறம் நான் அங்கே வேலைக்கு வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் அவர் இன்னும் ஒரு சில பங்குக்கெல்லாம் போயிட்டு நல்ல பணியாற்றி நல்ல ஒரு குருவானவராக நல்ல ஒரு பேரோட நல்ல பேராக அவர் குருன்ற நல்ல பெரிய லெவலில் நல்ல பேர் நல்ல செயல்பாடுகள் நல்ல அவருக்கு எந்தெந்த பங்கில் எங்கெங்கே போனாலும் பங்கு மக்களையும் ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு குருவானவராக இன்னைய வரலையும் சனிக்கிழமையிலையும் நல்ல இருந்தாங்க. ஆனால் இப்போது திடீர்னு அவர் காலமானது எல்லோரும் மனசுலையும் ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக நான் மறைமலை நகர்லேருந்து இங்கே வந்து பார்க்க வந்தேன். அவர் பார்க்க முடியல, இருந்தாலும் நான் கலந்துக்கின்னு வந்தேன். லாஸ்ட் டைமில் வந்து கலந்துக்கினேன். இது கடவுளுக்கு நான் நன்றி சொல்லி ஜெபிச்சு அவர் நல்ல ஒரு மறைந்த அருட்தந்தை அந்தோணிசாமி அவர்கள் 2001 முதல் 2007 வரை மறைமாவட்ட ஆர்சி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக இருந்தபொழுது நான் அவருக்கு செயலராக பணிபுரிந்தேன். அவர் சிறந்த பண்பாளர், மாணவர்களின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டவர், ஏழை பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மீது இரக்கம் காட்டியவர், மிகவும் பொறுமையானவர், பிறருக்கு உதவி செய்வதில் தாராள குணமுள்ளவர். மொத்தத்தில் அவர் மிகவும் நல்லவர். நான் அருட்தந்தையின் செயலராக பணியாற்றதில் பெருமை கொள்கிறேன். அருட்தந்தை அந்தோணிசாமியின் ஆன்மா விண்ணின் நிறைவாழ்வு அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புத ரேசு டிவிலேருந்து திருப்பி அவங்களோட நெல்சன். இன்னைக்கு ஃபாதர் வந்து இறந்ததை நீங்கள் நிறைய உள்ள பார்த்துட்ருப்பீங்க. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நான் வந்தது. ஏன்னா ஃபாதர் வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு மனுஷர். அவர் இல்லாமல் எத்தனையோ காரியங்கள் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ இவரோட இந்த இறப்பை நான் வந்து ஷோ பண்ணல, உண்மையை பெருமைப்படுறேன். இதன் மூலியமாக யூடியூப்லையும் உலகத்தில் எவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்க. உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செஞ்ச நல்ல காரியத்தை